அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக நமது அரசு இணையதளம், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நமது அரசு இணையதளம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டை தமிழகத்தினுடைய முதல்வரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காருங்க. ஓகேங்களா, இது எதற்காக அப்படின்னா அரசை மக்கள் எளிதில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க. சரிங்களா, அரசாங்கத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது அல்லது நல்லது கெட்டது இருக்குது அப்படின்னா அதை எளிமையாக அரசுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா முடியாத ஒரு காரியமாக இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நமது அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம் தொடங்க வைத்திருக்கிற மூலியமாக அந்த குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அரசாங்கத்தை மக்கள் எளிதிலே என்ன பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும். தொடர்பு கொண்டது மட்டுமல்லாமல் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கிறதா இந்த நமது அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளங்க. ஓகேங்களா, அடுத்த செய்தியாக தரணி இணையதளம். சரிங்களா, தரணி இணையதளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் தொடங்கப்பட்டிருக்குன்னா தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதல்வரான யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எஸ், அவரே தான், சந்திரசேகர ராவ். ஓகேங்களா, இந்த சந்திரசேகர ராவ் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தரணி இணையதளம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருக்காரு. இது எதற்காக அப்படின்னா நிலம் மற்றும் சொத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். சரிங்களா, அதாவது இந்த இணையதளத்தின் மூலமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலத்தையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இணையதளம் தான் இந்த தரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம். மேலும் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம பதிவு செய்யப்படக்கூடிய நிலம் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த பதிவு செய்யப்படும் போது நிலம் பதிவு செய்யப்படும் போது அல்லது சொத்துக்களை பதிவு செய்யப்படும் போது நிறைய குற்றங்கள் அப்படிங்கக்கூடியது நிகழும். ஓகேங்களா, ஞாபகம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி நடைபெறக்கூடிய பதிவு செய்யப்படும் போது நடைபெறக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்காக அந்த தரணி இணையதளமானது முக்கியமாக செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடிமக்களினுடைய சொத்துக்களின் அனைத்தும் விவரங்களும் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கக்கூடிய விவரங்களை இந்த தரணி இணையதளத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா, அடுத்த செய்தியாக இது கொஞ்சம் பெரிய இன்ஃபர்மேஷனாக இருக்குங்க, நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் செய்தியில் பார்த்துருப்பீங்க. மூன்றாவது செய்தியாக மருத்துவ படிப்புகளில் 7.5% உள் ஒதுக்கீடு. ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மேலும் செய்திக்குள்ளே போவோம். தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வில் எழுதி வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அதாவது யார் அரசு பள்ளி மாணவர்கள் அந்த மாதிரி வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா மருத்துவ படிப்புகளில் அவங்களுக்கு 7.5%. ஓகேங்களா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்காங்க, அவங்க நீட் எழுதுறாங்க, நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்க ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குறதா இதனுடைய இந்த மசோதனுடைய நோக்கம். சரிங்களா, அப்போ இந்த மசோதாவுக்கு தமிழகத்தினுடைய ஆளுநரான பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்புதல் கொடுக்காம இருந்தார் ஒரு சில வாரங்களா. அப்போ அந்த ஒப்புதல் இப்போ வழங்கிட்டாருங்க, அதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த உள் ஒதுக்கீடு பற்றி, அதாவது 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குறத பற்றின மசோதாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது, அப்போ இந்த உள் ஒதுக்கீடு வழங்குறதுக்கு உண்டான என்னென்ன காரணங்கள் இருக்குது, இது எதனால் வழங்குறாங்க அப்படிங்கக்கூடியதை பற்றி ஆராயறதுக்காக நீதிபதி கலையரசன் தலைமையில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு குழுவானது, நீதிபதி கலையரசன் தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டாங்க இந்த உள் ஒதுக்கீடு பற்றின மசோதாக்களை அதனுடைய அம்சங்களை ஆராயறதுக்காகவும் உள் ஒதுக்கீடு கொடுக்கறது பற்றின தொடர்பாக விஷயத்தையும் ஆராயறதுக்காக போடப்பட்டதான் கலையரசன் குழு. அப்போ அந்த கலையரசன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ அவர் அதில் சில விஷயங்கள் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா ஆர்டிகல் 15ல் 5 ஒரு ஆர்டிகல் இருக்குங்க. சரிங்களா, ஆர்டிகல் 15ல் 5. ஓகேங்களா, ஆர்டிகல் 15ல் 5ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்குது, சரத்து. இந்த சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு சிறப்பான ஏற்பாட்டினை இதன் மூலம் வழங்கலாம். இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி, அதாவது 15ல் 5 ஆர்டிக்கலை பயன்படுத்தி சமூகத்திலையும் சரி கல்வியிலையும் சரி பின்தங்கி இருக்கக்கூடிய வகுப்பினருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணி அவங்களும் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை கொடுக்கறது சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 15ல் 5ங்க. ஓகேங்களா, பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய விஷயத்த அப்போவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள்.
அப்போது அந்த சிறப்பு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, இந்த சிறப்பு ஏற்பாடு அப்படிங்கக்கூடியது என்னென்னா, தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்பட அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் சேர்க்கைக்கான அம்சமாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி அந்த உள் ஒதுக்கீடு பண்ணக்கூடிய அந்த சிறப்பு ஏற்பாடு பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 25% ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 25% இடஒதுக்கீடு. அதாவது அந்த மாணவர்களை 25% என்ன பண்ணணும், மாணவர்களை சேர்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 15(5) இந்த ஆர்டிகல் பயன்படுத்தி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு சிறப்பு ஏற்பாடு, புரியுதுங்களா? அதே போல தான் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்பட அல்லது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த பின்தங்கியவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 15ல் 5ங்க. இதை பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா கலையரசன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கவர்னர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்டிகல் 200 பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காரு, ஒப்புதல் வழங்கியிருக்காரு. இதுவே குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கலாருன்னா ஆர்டிகல் 111 பயன்படுத்தி வந்து ஒப்புதல் வழங்குவாருங்க. ஆனால் ஆளுநர் எப்படிங்க, ஆர்டிகல் 200 பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியிருக்காருங்க. ஓகே, அப்போ இந்த ஆர்டிகல் 200 பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 200 அப்படிங்கக்கூடிய என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது அப்படின்னா, மாநிலத்தில் நிறைவேற்றப்படுதுன்னா, அப்படி நிறைவேற்றப்படக்கூடிய மசோதா ஆளுநருடைய ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் சட்டமாக மாறும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு மாநில சட்டமன்றத்தால் ஏதாவது ஒரு மசோதா நிறைவேற்றப்படுது. அப்படி நிறைவேற்றப்பட்ட மசோதா என்னாச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த உள் ஒதுக்கீடு 77.5% அதே எடுத்துக்கோங்க. இந்த மாநில சட்டமன்றத்தால் இந்த சட்டமானது என்ன மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுச்சுங்க. அப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா என்ன பண்ணா அடுத்து ஆளுநருடைய ஒப்புதலுக்காகத்தான் அனுப்பி வைக்கப்படும். சரிங்களா? அப்போ ஆளுநர் அந்த ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நிறுத்தி வச்சிருந்தார். ஓகேங்களா? புரியுதுங்களா? எதுவுமே பேசல, வாயே திறக்காம என்ன பண்ணா அமைதியாக இருந்தார். ஓகேங்களா? இவர் என்ன பண்ண அடுத்து என்ன பண்ணிட்டாரு, சாலிசிட்டர் ஜெனரல் கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, கேட்டிருக்காரு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ நமக்கு அது தேவையில்லை. அப்போ அவர் அமைதியாக தான் இருந்தார், எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆளுநர் அந்த ஒப்புதல் அவருக்கு வரக்கூடிய ஒரு மசோதாவுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், 4 விதமாக பண்ணலாங்க. அவருக்கு வரக்கூடிய மசோதாவுக்கு என்ன பண்ணலாம், இவர் வந்து ஒப்புதல் வழங்கலாம். நல்லா கவனிங்க, கான்ஸ்டியூஷன்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒப்புதல் வழங்கலாம். ஏதாவது ஒரு மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதா கவர்னர் கையிற்கு வந்து அதை ஒப்புதலுக்கு வரும்போது அப்போ அந்த டைமில் என்ன கவர்னர் பண்ணுறதுக்கு உண்டான உரிமைகள் இருக்குது அப்படின்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கலாங்க. அல்லது அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா, அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கலாம் அந்த மசோதா. அப்படி இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம். சரிங்களா? புரியுதுங்களா? 4 விஷயம். ஆளுநர் ஒப்புதல் வழங்கலாம், நிறுத்தி வைக்கலாம், குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு காத்திருக்கலாம், திருப்பி அனுப்பலாம். இந்த 4 விஷயம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான உரிமை இருக்குங்க. புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். ஓகே, அடுத்ததாக அப்படி இந்த ஆளுநர் அவர்கள் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுட்டார், சைன் போட்டுட்டார் அப்படின்னா அதற்கப்புறம் ஆளுநர் ஒரு ஒப்புதல் பெற்றதுக்கு பின்னாடி அரசு இதழில் நியூஸ் பேப்பர் எல்லாம் பண்ணுவாங்கன்னா வெளியிடுவாங்க. சரிங்களா? ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தா என்ன ஆயிடுன்னா சட்டமாக மாறி போச்சு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்க. அடுத்த செய்தியாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் தேசிய ஒருமைப்பாட்டு தினமானது அனுசரிக்கப்படுதுங்க. அதாவது ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திவாஸ் அப்படின்னா தினம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எதன் நினைவாக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சரிங்களா? அதாவது அனைத்து வகையான எல்லாத்தையும் மாகாணங்களை இணைத்த ஒருவர் தான் இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்க. அயன்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செய்தி அப்படின்னா என்னன்னா நாட்டில் சிறப்பான ஆட்சி தரும் மாநிலங்கள் அதை பட்டியலானது வெளியிட்டிருக்குங்க. புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பெரிய மாநிலங்கள் பிரிவில் என்னென்னா முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம்
அப்படின்னும், அடுத்து சிறிய மாநிலங்களின் பிரிவில் முதல் 2 மற்றும் 3ஆம் இடங்கள் என்னென்ன அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். நாட்டில் அதாவது இந்தியாவில் நல்ல முறையில் ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்கள் லிஸ்டானது வெளியிட்டிருக்காங்க. அதில் பெரிய மாநிலங்கள் லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். முதலிடம் கேரளா, நல்லா ஆட்சி பண்ணுறாங்களாம். 2ஆம் இடம் நம்முடைய தமிழ்நாடு, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காரு. அடுத்து 3ஆம் இடம் ஆந்திரா, 4ஆம் இடம் கர்நாடகா. ஓகேங்களா, தெலுங்கானாவை தவிர மற்றது எல்லாமே என்ன சவுத் இந்தியாவில் வந்துருச்சு. புரியுதுங்களா? நாட்டில் சிறப்பாக ஆட்சி தரக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் பார்க்கும்போது, அதாவது பெரிய மாநிலங்கள் பிரிவில் முதலிடம் கேரளா, 2ஆம் இடம் தமிழ்நாடு, 3ஆம் இடம் ஆந்திரா, 4ஆம் இடம் கர்நாடகா. ஓகேவா? இதுவே சிறிய மாநிலங்கள் பிரிவில் பொறுத்தவற்றில் கோவா முதலிடத்திலையும், 2ஆம் இடம் மேகாலயா, 3ஆம் இடம் ஹிமாச்சல் பிரதேசம். சரிங்களா, கோவா, மேகாலயா, ஹிமாச்சல் பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறிய மாநிலங்கள் பிரிவில். சரிங்களா, அப்போ இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் பட்டியல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி யார் வெளியிட்டாங்க அப்படின்னா, இந்த அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் அவர்கள். சரிங்களா, இந்த கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லிஸ்ட்டை வந்து பட்டியலில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கஸ்தூரி ரங்கன் அவர்கள் யார் அப்படின்னா இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவருங்க. புரியுதுங்களா, இஸ்ரோவுடைய ஃபார்மர் சேர்மன். புரியுதுங்களா? ஓகே, நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்க. அடுத்த செய்தியாக மலபார் கடற்படை பயிற்சி, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மலபார் கடற்படை பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் இணைந்து பண்ணக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் மலபார் கடற்படை பயிற்சிங்க. சரிங்களா, ஆரம்பத்தில் பண்ணும்போது இந்தியாவும் அமெரிக்காவும் தான் இணைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் சில காலங்கள் கழித்து என்னாச்சுன்னா, சில வருடங்கள் கழித்து ஜப்பான் உள்ளே சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருடம் ஆஸ்திரேலியாவும் இணைந்து பங்கேற்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, மலபார் கடற்படை பயிற்சி ஆனது இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து பங்கேற்க போதுங்க. இந்த பயிற்சியானது நவம்பர் மாதம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். நவம்பர் 3லேருந்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் முதற்கட்டமாக நடைபெறதாக சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மலபார் அப்படின்னா 4: இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த முதற்கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த கடற்படை பயிற்சி வங்கக்கடல் பகுதியில் விசாகப்பட்டினத்தில் நடக்குதுங்க. சரிங்களா, வங்கக்கடல் பகுதியில் விசாகப்பட்டினத்தில் நடக்க போகுது. இதுவே 2ஆம் கட்டமாகவும் ஒன்று நடைபெற போகுதுங்க. 2ஆம் கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 17 டு நவம்பர் 20 இந்த தேதிகள் நடைபெறுது. இது ஒரு 4 நாட்கள் நடைபெறுதுங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த 2ஆம் கட்டமாக நடைபெறக்கூடியது பார்த்தீங்கன்னா எங்கே நடைபெறுதுன்னா அரபிக் கடல் பகுதியில். பர்டிகுலரான பிளேஸ் என்ன சொல்லிங்க, அரபிக் கடல் பகுதியில் நடைபெற போதாம். முதல் கட்டமாக வங்கக்கடல் பகுதியில் விசாகப்பட்டினத்திலையும், 2வது கட்டமாக அரபிக் கடல் பகுதியில் நடைபெறுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 நாடுகளையும், ஓகேங்களா, 4 நாடுகளையும் குவாட், இக்வாட் அல்லது வந்து குவாயிட், இப்படி எந்த வார்த்தைகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாற்கர கூட்டமைப்பு நாடுகள் தான் இதை சொல்லுவாங்க. மேலே இருக்கக்கூடிய, நம்ம மேலே சொல்லியிருக்கக்கூடிய 4 நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாற்கர கூட்டமைப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ பேசியிருந்தோம், தலையங்கத்தில் கூட இது மாதிரி பேசியிருந்தாங்க. புரியுதுங்களா? நாற்கர கூட்டமைப்பு நாடுகள் அப்படின்னா என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. புரியுதுங்களா? ஓகே, நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்கள். அடுத்த செய்தி ஆரோக்கிய வனம். ஓகேங்களா, அதை ஆரோக்கிய காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆரோக்கிய வன், VAN இப்படின்னு கூட உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லியிருக்கலாம். சரிங்களா, ஆரோக்கிய வன் அல்லது ஆரோக்கிய வனம் அல்லது ஆரோக்கிய காடு, இது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, இந்த ஆரோக்கிய வனம் அல்லது ஆரோக்கிய காடு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் ஒற்றுமை சிலை, அதாவது யூனிட்டி ஆஃப் என்னதுன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றுமை சிலைக்கு பக்கத்தில் அருகிலேயே அமைத்திருக்கக்கூடியதான் இந்த மூலிகை தாவரங்கள் கொண்டிருக்கிறது தான் இந்த ஆரோக்கிய காடு அல்லது ஆரோக்கிய வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த தினமானது அக்டோபர் 31, 2020ஆம் ஆண்டு ஆனது கொண்டாடப்படுறோம். நம்ம முன்னாடி செய்திகளை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதை முன்னிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஆரோக்கிய வனம் என்பதை குஜராத்தில் ஒற்றுமை சிலைக்கு பக்கத்திலேயே மூலிகை தாவரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காட்டை
திறந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த ஒற்றுமை சிலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஒற்றுமை சிலை அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், அதாவது சுதந்திர இந்தியாவினுடைய முதல் உள்துறை அமைச்சர், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறமா ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் ஆகிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், சரிங்களா? அவருடைய நினைவாகத்தான் கிட்டத்தட்ட 182 மீட்டரில், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 182 மீட்டரில், அதாவது அடியில் பார்த்தீங்கன்னா ஃபீட் அப்படின்னா 597 ஃபீட்டு, மீட்டர் அப்படின்னா 182 மீட்டர், சரிங்களா? 3.3 அடி சேர்ந்தது தான் ஒரு மீட்டர் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஒரு மீட்டர் என்பது 3.3 அடி, ஓகேங்களா? அப்போ இந்த ஒற்றுமை சிலையானது எங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்மதை நதிக்கரையில் முன்னாடியே திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க, சரிங்களா? நர்மதை நதிக்கரையில், புரியுதுங்களா? மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வல்லபாய் பட்டேலுடைய 145வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை திறந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்னதான் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு திறந்து வச்சிருக்காருன்னு. ஆனால் இந்த வருடம் கொண்டாடப்படுறது பார்த்தீங்கன்னா 145வது பிறந்த தினம். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்க. அடுத்த செய்தியாக பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை, ஓகேங்களா? என்னமோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், சூப்பர் சோனிக், ஹைப்பர் சோனிக், ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? டென்ஷன் ஆகுதா? ஓகே விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கும் சீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டமாகவே என்ன பண்ண எல்லை பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம கேப்பபிளில் வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி ஏவுகணைகள் எல்லாத்தையும் வந்து சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பண்ணப்பட்ட சோதனையானது வெற்றி பெற்றுச்சுங்க. ஓகேங்களா? இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வானத்தில் இருந்து தரையினுடைய இலக்குகளை அழிக்கக்கூடிய திறன் பெற்றக்கூடிய, சரிங்களா? இப்போ மேலே போயிருக்கு அப்படின்னா மேலேருந்து சரியான விதத்தில் டப்புன்னு என்ன பண்ணும், ஏவுகணையை போடும். அதுதான் இதனுடைய வேலை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பகலில் இரவில் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நேரங்களிலும் வந்து செலுத்தக்கூடிய திறன் பெற்றிருக்கக்கூடியதுங்க. சுகாய் 30 MKI அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இது வந்து ஒரு விமான ரகம்ங்க. ஓகேங்களா? இந்திய விமானப்படை தளத்துக்கு வந்து, அதாவது இந்தியாவினுடைய விமானப்படை தளமானது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குங்க. அந்த தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா சுகோய் 30 MKI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானப்படையானது இருக்குங்க. அந்த விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் இந்த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையானது சோதிக்கப்பட்டிருங்க. புரியுதுங்களா? சுகாய் 30 MKI என்ற இந்திய விமானப்படை தளத்துக்கு சொந்தமான விமானத்தின் மூலமாக இந்த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையானது இயக்கப்பட்டிருக்குங்க. நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்க. அடுத்த செய்தியாக கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணை, சரிங்களா? கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணை, அதை பற்றி பார்க்கலாம். இந்திய கடற்படை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அல்லது இந்திய கப்பற்படை வங்கக்கடல் பகுதியில் இதை மேற்கொண்டிருக்கு. இந்த கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணையானது சோதிக்கப்பட்டிருக்குங்க. இதை எந்த கப்பல் மூலமாக சோதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா INS கோரா அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் இருந்து ஒரு ஏவுகணை செலுத்தியிருக்காங்க. அந்த ஏவுகணை என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய இலக்கை துல்லியமாக தாக்கிருங்க. அது என்ன ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை அடுத்தடுத்த நாட்கள் ஏதாவது நமக்கு தகவல் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து தெரிவிக்கிறேன், சரிங்களா? INS கோரா அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏவுகணையை செலுத்தி அந்த செலுத்தப்பட்ட ஏவுகணை என்ன பண்ணியிருக்குன்னா துல்லியமாக தன்னுடைய இலக்குகளை என்ன பண்ணியிருக்கு தாக்கி அழிச்சிருக்குங்க, சரிங்களா? கப்பலில் என்ன பண்ணியிருக்கு ஒட்டச்சு தும்சமாக்கியிருக்கு. ஒட்டச்ச ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தாக்கணும்னா அது தீப்பற்றி அந்த கப்பலானது எரிஞ்சு போச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இதே போல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த வாரம் அரபிக்கடலில் INS பிரபல் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் மூலமாக ஒரு சோதனையானது கப்பலை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை சோதனையானது நடைபெற்றிருக்குங்க. புரியுதுங்களா? INS கோரா அப்படிங்கக்கூடிய சமீபத்தில் நடைபெற்றிருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி INS பிரபல் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஓகேங்களா, INS கோரா அப்படின்னு சொல்லக்கூடியது வங்கக்கடல் பகுதியிலையும் INS பிரபல் அப்படின்னு சொல்லக்கூடியது அரபிக்கடல் பகுதியிலையும் வந்து என்ன பண்ணிருக்கா சோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருங்க. புரியுதுங்களா? படத்தை பாருங்க. ஒரு கப்பல் இருந்து போகுதுங்களா ஏவுகணை, படம் தெரியுதுங்களா? அடுத்ததாக நீங்கள் நோட் பண்ண தேவையில்லாத விஷயங்க, ஜஸ்ட் கவனிச்சா மட்டும் போதும். பெண் பயணிகளின் பாதுகாப்புக்கு ரயில்வேயில்
எண் தோழி அமைப்பு தொடக்கம். புரியுதுங்களா? எண் தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்குங்க. இது வந்து சென்னை கோட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை நமக்கு செய்தித்தாளில் வந்து போட்டிருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணினேன். அதனால் உங்களுக்கு இதை ஒரு ரிவிஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததாக நீங்கள் நோட் பண்ண தேவையில்லாத விஷயம், புல்லட் ரயில் திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுங்க. ஓகேங்களா? புல்லட் ரயில் திட்டத்தை கைப்பற்றியது எல்என்டி. சரிங்களா? எல்என்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கம்பெனிங்க. அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி தேசிய அதிவேக ரயில் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஏலத்தை விட்டுருக்காங்க. 1,01,00,000 0.8 லட்சம் அந்த மதிப்பிலான, புரியுதுங்களா, 1.08 லட்சம் கோடி மதிப்பிலான ஒரு புல்லட் ரயில் திட்டம் நம்மளுக்கு தெரியும். ஜப்பான் நாடு உதவியோட நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா மும்பை டு அகமதாபாத் வரைக்கும் நடைபெறுவதாக இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத்தில் இருக்கக்கூடியது டெல்லி வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடியது நம்ம அப்டேட்டும் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதில் ஒரு பகுதி அளவுக்கு உண்டான ஒரு 25,000 கோடிக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எல்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய ஏலத்தை வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது அந்த பாதை அமைக்கக்கூடியது, அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா எல்என்டி பண்ணுதாங்க. ஓகேங்களா? முழுதாக அந்த கம்பெனி பண்ண கிடையாது. இதுவும் ஏலத்தை வந்து கலந்துருக்கு. அந்த ஏலத்தை கைப்பற்றிருக்கு அப்படிங்கக்கூடியதை நமக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியாக, எந்த நாட்டின் அதிபர் பதவி 15 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது? எந்த நாட்டினுடைய அதிபர் பதவி 15 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது? எந்த நாட்டினுடைய பெயர் அப்படிங்கக்கூடியது மென்ஷன் பண்ணுங்க. அந்த அதிபருடைய பெயரும் மென்ஷன் பண்ணுங்க. புரியுங்களா? அதிபர் மற்றும் நாட்டினுடைய பெயரை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வு நிறைவடைகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.